வணக்கம் நண்பர்களே. இந்த 2024 மக்களவைத் தேர்தல்ல பாஜ கட்சியை வீழ்த்துறதுக்காக ஒன்றிணைந்துள்ள 26 கட்சிகளைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி தலைவர்களால் செய்ய முடியாத ஒன்றை ஒற்றை இளைஞராய் ஒரே ஒரு மனிதர் செய்து கொண்டிருக்கிறார். 3வது முறையாக பிரதமராகலாம் அப்படிங்கிற மோடியின் கனவில் அந்த இளைஞர் மண்ணை தூவிக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஹிந்தி பெல்ட், அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பெல்ட் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் இந்த இளைஞரை பார்த்து மொழி பிதுங்கி விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அச்சம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன இந்த இளைஞர் செய்து கொண்டிருக்கிறார், ஏன் அவரை பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள், அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேச போறோம். வாங்க பார்க்கலாம். கடைசியாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொன்னார்னா, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம், பிஜேபி மட்டும் 370 சீட் ஜெயிக்கும் அப்படின்னாரு. அடுத்தது என்ன சொன்னார்னா, அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது, நீங்கள் வேணால் பாருங்கள், நாடாளுமன்ற கூட்டத்தில் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னாரு. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிர்கட்சிகளே காணோம் அப்படின்னு வந்து ரொம்ப சவுண்டாக பேசிட்டு இருந்தார். இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்த பிற்பாடு ஒரு முதல் 2 கட்டம் வரைக்கும் மோடி மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்த ஸ்டார் கேம்பெயினர்கள் இல்லை பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய குரலில் வந்து சுதி கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 2வது கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுடைய சுதி அப்படியே குறைஞ்சிருச்சு. அதற்கு காரணம், அவங்களுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய ஒரே ஒரு இளைஞனுடைய குரல் ரொம்ப வலுவாக எதிரொலிக்குது. அதுவும் குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவருடைய வீடியோ ஒரு போடக்கூடிய பிஜேபி கட்சிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு எதிராகவும் ஒரு போடக்கூடிய சில வீடியோக்கள் வந்து சக்கை போடுகின்றன. வெறும் ஆயிரங்களில் அல்ல, வெறும் லட்சங்களில் அல்ல, கோடிகளில் வியூஸ்களை அள்ளுகிறது. அப்போது பிஜேபி வந்து ஆதரவு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் ஹிந்தியில் போடக்கூடிய அவருடைய வீடியோக்கள் 1 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு வந்து வியூஸ்களை அள்ளும் போது, அத்தனை பார்வையாளர்கள் அவருடைய வீடியோக்களை பார்க்கும்போது, அந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது அங்கே அது என்னவா எதிரொலிக்கும் அப்படின்றதுல பிஜேபி வேட்பாளர்கள் மட்டுமில்லை, 3வது முறையாக பிரதமராகலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய மோடியின் கனவில் மண்ணை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர். அந்த இளைஞரின் பெயர் துருவ் ரத்தே. இந்த 6ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி துருவ் ரத்தே ஒரு வீடியோ போடுறாரு. எண்ட் கேம் ஆஃப் டிக்டேட்டர், த நரேந்திர மோடி ஃபைல்ஸ் அப்படின்ற தலைப்பில் அவர் போட்ட அந்த வீடியோ இந்த 7 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 14 மில்லியன் வியூஸ்களே அள்ளியிருக்குது. அதாவது 1,40,00,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. சரி, அதனால் நான் அந்த வீடியோ 1,00,000 பேர், நம்ம 1 கோடி என்ன 10 கோடி என்ன, எத்தனை பேர் பார்த்தா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, அதில் நரேந்திர மோடியினுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னா, நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிம்பம் இருக்கு இல்லையா, பிரதமராக அவர் கட்டமைச்சிருக்கிற பிம்பம்ன்றது வந்து அவரது ஆதரவு மீடியாக்களும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளும் கட்டமைச்சு வச்சிருக்க பிம்பம் தான் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மோடி. ஆனால் பிரதமராகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்து அவர் பள்ளிக்கூடத்தில் அவர் படித்த அவருடைய ஆசிரியர்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, இவருடைய மோடியினுடைய சுயசரிதை எழுதின அவருடைய ஆசிரியர், அதாவது வந்து மொஹபாத்தியான்ற ஒருத்தர் வந்து இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து இவர் துருவ் ரத்தே வந்து அந்த வீடியோவில் கோட் பண்ணுறாரு. அதில் அவருடைய பள்ளி நாட்களில் வந்து மோடியினுடைய ஆசிரியர்கள் வந்து மோடியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய சுயசரிதை எழுதின அந்த ஆசிரியர் முகபாத்தியா அவரே ஒரு மோடியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மோடிக்கு வந்து பள்ளி நாட்கள் வந்து நாடகத்தில் நடிக்கிறதுனா அவ்வளோ பிரியமாக, ஆனால் அந்த நாடகத்தில் மெயின் கேரக்டர் கிடைச்சா மட்டும்தான் நடிப்பாராம். அப்படி ஒருவேளை அந்த மெயின் கேரக்டர் கிடைக்கலனா நடிக்கவே மாட்டாராம். ஆக நடிக்கிறதுல வந்து அவ்வளோ பெரிய விருப்பத்தை வச்சுருந்துருக்காரு. அதுவும் பிரதான கேரக்டர் மட்டும்தான் பண்ணுவாராம். அது கிடைக்கலனா விட்டுருவாராம். அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அதில் வந்து ஈடுபாடு காமிச்சிருக்காரு அப்படின்றத அதை சொல்கிறார். இந்த மாதிரி மோடியினுடைய இன்னைக்கு இருக்கிற பிம்பம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளி நாட்டில் இருந்த பிம்பம் அப்படின்றத வந்து அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து உடைக்கிறாரு ஆதாரங்களோட. இதே போல்
சமீபத்தில நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியது இந்த தேர்தல் பத்திர ஊழல். எலக்டோரல் பாண்ட். இத பத்தி ஒரு வீடியோ போடுறாரு. "த பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா" அப்படின்ற தலைப்புல அவர் போட்ட அந்த வீடியோ கிட்டத்தட்ட 18 மில்லியன் வியூஸ்களே அள்ளுச்சு. அதாவது வந்து 1,80,00,000 பேர் அந்த வீடியோவ பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கேம் வந்து எப்படி நடந்துச்சு? அதில பிஜேபிக்கு வந்து எவ்வளோ ஃபண்ட் போச்சு? அது யாரெல்லாம் குடுத்தா? அப்படின்ற மாரி வந்து போடுறாரு. அதே டைட்டில்ல அதாவது வந்து எலக்டோரல் பாண்ட் அந்த ஊழல பத்தி 2வது வீடியோ ஒண்ணு போட்டாரு. அந்த வீடியோ வந்து த எலக்டோரல் பாண்ட் ஃபார்மா ஃபைல்ஸ் அப்படின்ற நேம்ல போட்டாரு. அதில பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1,30,00,000 பார்வையாளர்கள் வந்து அந்த வீடியோவ பார்க்குறாங்க. இன்னொரு பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேலையில்லா திண்டாட்டம். இத பத்தி ஒரு வீடியோ போடுறாரு துருவ். அதாவது "நோ ஜாப்ஸ்" அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் விட இதுவரைக்கும் அவர் போட்ட வீடியோலயே மிக அதிகமா, அதாவது 25 மில்லியன் பார்வையாளர்கள். அதாவது 2,50,000 கோடி பேர் ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ என்ன தெரியுங்களா? அந்த வீடியோ பேர் வந்து "த மோடி த ரியல் ஸ்டோரி. ஹவ் இந்தியன் வேர் ஃபூல்டு". அதாவது இந்தியர்கள் எவ்வாறு முட்டாளாக்கப்பட்டார்கள், மோடியின் உண்மை கதை அப்படின்ற தலைப்புல அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2,50,000 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியினுடைய பிம்பம் வந்து இப்ப கட்டமைச்சிருக்காங்க இல்லையா? அதன் மூலியமா அவரு தன்னுடைய நிர்வாகத் திறன்ல வந்து அவர் எத்தன ட்ரிப்பு தவறான முடிவுகள் எடுத்தாலும், இல்ல தோத்து போனாலும், அதுக்கப்புறம் வந்து அத எப்படி வந்து எமோஷனலா வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணி, அந்த தப்பே வெளியில தெரியாத மாரி தன்னை வந்து மாத்திக்கிறாரு. தன்னை கடவுளா உருவகப்படுத்தி தன்னை வழிபட வைக்கிறாரு இந்த இந்த ஆதரவாளர்களை. அப்படின்றத வந்து அழகா வந்து அவர் துருவத்தை வந்து சில ஆதாரங்களோட கோட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த வீடியோல இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, மோடி வந்து இப்ப பிரச்சார கூட்டங்கள்ல வந்து, "நான் ஒரு ஏழை. நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது டீ வித்திருக்கேன்." அப்படின்றத திரும்ப திரும்ப ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு. அதை வந்து அந்த ஆதாரத்தோட அதில உடைக்கிறாரு. அதில சின்ன வயசுல வந்து இவரு மோடி வந்து டீ விக்கவே கிடையாது. அவரு டீ விக்கிற அளவுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அவ்வளோ ஏழைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பள்ளிக்கூடத்தில வந்து அந்த கான்வென்ட் படிக்கிற பசங்கலாம் வந்து எப்படி டிரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோட் போட்டு அது மேல ஒரு டை கட்டி, அவங்களோட டிரெஸ் கோடே வேற மாரி இருக்கும். கவர்ன்மென்ட் ஸ்கூல் போற பையனுடைய டிரெஸ் கோடு வேற மாரி இருக்கும். அப்போ இவரு சின்ன வயசுல வந்து மோடி வந்து ஸ்கூல் போனப்போ வந்து அவர் எப்படி என்ன மாரி டிரெஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி ஸ்கூல் டிரெஸ்ஸோட அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோவ எடுத்து போட்டிருக்காரு. போட்டுட்டு இவருடைய தந்தை ஒரு பிசினஸ்மேன், அதாவது வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? ரயில் நிலையம் இருக்கு இல்லையா? அங்க வந்து அந்த டீ ஷாப் வந்து வைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அந்த கான்ட்ராக்ட் பிசினஸ் தான் அவர் பண்ணியிருந்திருக்காரு. அதுல இது வேற மாரி மேனிபுலேட் பண்ணி, நான் டீ வித்திருக்கேன்ற மாரி வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து அதையும் உடைக்கிறாரு. அந்த டீ கடையினுடைய ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்காரு துருவத்தை அந்த வீடியோல. ஆக மோடியினுடைய பிம்பத்தை வந்து அந்த ஆதாரங்களோட வந்து சின்ன வயசுல அவர் எப்படி வாழ்ந்தாரு, எந்த மாரி அவருடைய வீடையும் அவர் எந்த வீட்ல வசிச்சாருன்னு அந்த அந்த காலத்துல வந்து அவர் வசிச்ச அந்த வீடையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு, அவர் அத்தனை விஷயங்களையும் மோடி சொன்னத வந்து பிரச்சாரம் சொன்னது அத்தனையும் வந்து தன்னுடைய ஆதாரங்களோட போட்டு அப்படியே உடைக்கிறாரு துருவத்தை. துருவத்தை வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அவர் ஹிந்தியில பேசி வெளியிட்டாலுமே, அது கீழயே வந்து இங்கிலீஷ்ல வந்து அதாவது ஆங்கிலத்தில வந்து சப்டைட்டிலோட வெளிவருது. அதனுடைய தாக்கம் என்ன ஆகுதுனாக்க, சாதாரண வாக்காளர்கள் முதல் கொண்டு பிஜேபி ஆதரவாளர்கள், அவங்களுடைய கேடர்ஸு, அவங்களுடைய தலைவர்கள் இவங்க எல்லாமே வந்து மட்டும் இல்லாம, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லா இடத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது இல்லாம பர்ட்டிகுலரா பிரதான அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களிடத்திலயும் வந்து இது பெரிய தாக்கத்தை அவருடைய வீடியோ ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும்னாக்க, அ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாருன்னா, இந்த துருவருத்தி வெளியிட்ட ஒரு வீடியோவ பிஜேபிக்கு எதிரா அவர் இந்த துருவருத்தி போட்ட ஒரு வீடியோவ அவர் டேக் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்றாரு. அதனால வந்து என்ன பண்றாருனாக்க வந்து பிஜேபி ஐடி செல்ல சேர்ந்த ஒருத்தர் போயிட்டு வந்து கெஜ்ரிவாலுக்கு எதிரா வந்து அவதூறு வழக்கு தொடர்றாரு டெல்லி கோர்ட்ல. இந்த வழக்கு விசாரணையில வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கெஜ்ரிவாலுக்கு. அந்த வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குது. இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் பாஜனுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல பெரும்பாலான ஆங்கில ஊடகங்கள் அவங்க கைவசம் போயிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து ஒரு பார்வை பொது புத்தியில இருக்குது. பொதுமக்கள் பார்வையிலயும் அது இருக்குது.
இன்டலெக்சுவல் மத்தியிலயும் அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா, அவங்க டெய்லியும் வந்து அவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் கவர்மெண்ட் ஸ்கீம பத்தியோ, இல்ல மோடிய பத்தியோ, இல்ல வந்து பிஜேபியினுடைய வேட்பாளர்கள பத்தியோ வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதிலிருந்து இந்த பார்வை முன் வருது. ஆனா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து ஆதரவு நிலைப்பாட்டை இப்படி எடுத்தாலுமே கூட, சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனுடைய வருகை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் களத்தில ஏற்படுத்தி இருக்குது. அப்படின்றத மென்ஷன் பண்ணி, கடந்த வாரம், போன வாரத்தில வந்து த ஹிண்டு ஆங்கில நாளிதழ் வந்து ஒரு கட்டுரை, ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து இந்த தேர்தல் எப்படி இருக்குன்றத வந்து கோட் பண்ணும்போது, துருவத்தை பத்தி வந்து அதுல வந்து பெரிய டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதேபோல இந்த வாரத்து ஆனந்த விகடன், அதுல பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆசிஃப் வந்து அவரு ஒரு கார்ட்டூன் பண்ணியிருக்காரு. அதுல வந்து மோடியும், இவரு துருவத்தையும் வந்து 2 பேத்தினோட படத்த போட்டு நக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அ இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களை வந்து எதிர்நிலையை நிறுத்தி பிஜேபி வந்து ஓட்டு கேட்டுட்டு வருது இல்லையா? அதாவது வந்து அவங்கள எதிரிகளா சித்தரிச்சு வந்து முஸ்லிம்களுக்கு வந்து ம அந்த எதிர்நிலையை நிறுத்தி இந்துக்களுடைய ஓட்ட ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து பிஜேபி கையில எடுத்ததுனால, முஸ்லிம்களுக்கு எதிரா பேசுறது அப்படின்றது வந்து மோடியிலிருந்து, அமித்ஷாவிலிருந்து, உபி முதல்வர் யோகி வரை வந்து எல்லாருமே அத பேசுறாங்க. அந்த மாரி அப்ப முஸ்லிம்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தரு, அவர் கூட போயிட்டு நின்னு ஃபோட்டோ எடுக்க மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, யோகியும் முஸ்லிம்களும் வந்து அப்படி கட்டி பிடிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ. அந்த மாரி வந்து துருவருத்திய வந்து மோடி கூட நின்னு வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ. அந்த மாரி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில வந்து ஹாசிம் வந்து ஒரு ஒரு நல்ல கார்ட்டூன் வரைஞ்சு வந்து கடைசி பக்கத்தில போட்டிருக்காரு. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாரி இத எதுக்கு சொல்றேன்னாக்க, வார பத்திரிகைகளும் வந்து துருவத்தினுடைய வீடியோல வந்து அது ஈர்க்கப்பட்டிருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது சோசியல் மீடியால மட்டும் இல்லாம, கட்சி தலைவர்கள் கெஜ்ரிவால் மாதிரியான தலைவர்கள் மட்டும் இல்லாம, பிரிண்ட் மீடியா மட்டும் இல்லாம, எல்லா இடங்கள்லயும் வந்து துருவத்தினுடைய வீடியோ வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது பிஜேபி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தரப்பு அதாவது பிஜேபி தரப்பிலேயே வந்து மிகப்பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க. அப்படின்றது தான் இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கள நிலவரம் அப்படின்றது வந்து உண்மையான நிலவரம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க, நீங்க சோசியல் மீடியாவுல வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து பேசக்கூடிய விஐபிக்களுடைய கமெண்ட்ஸ பார்க்காதீங்க. அவங்க பேசும்போது அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ படிங்க. அவங்க தான் பப்ளிக். அந்த பப்ளிக் போடக்கூடிய கமெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டாவே வருது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஆக பிஜேபி வந்து 400ன்றது 370 ஆகி, 370 வந்து 300 ஆகி, போன ட்ரிப் வாங்குன 303 கிடைக்குமான்றது போய், இப்போ வந்து குறைந்தபட்சம் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களையாவது வந்து கைப்பற்றுமா? அப்படின்ற சந்தேகத்தில வந்து இருக்கும்போது, துருவருத்தியினுடைய இந்த வீடியோக்கள் வந்து இப்படி வெளியாகும்போது, அதுவும் ஆதரவா வந்து இந்த பிஜேபி நம்பிட்டு இருக்கக்கூடிய அதுவும் இதுவரையில் நடந்த தேர்தல்களிலேயே பிஜேபி மிக அதிகபட்சமான தொகுதிகளை வென்று காட்டியது வந்து போன எலக்ஷன் தான். 303. அப்போ ஹிஸ்டரியே 303 தான். அதை கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா, அந்த மெஜாரிட்டி 272ல இருந்து அந்த 303ன்ற அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, 31 தொகுதி தான். அப்ப அந்த ஒரு 31 தொகுதின்றது ஒரு 40 தொகுதி குறைஞ்சாவே மெஜாரிட்டி போயிடும். ஆனா, அவங்க நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போன ட்ரிப் அவங்க வாங்குன அந்த 303 தொகுதியிலே கூட, அவங்க கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார் இதுல தான் வந்து அவங்க வந்து 90 பிளஸ் அதாவது 20 தொகுதி இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட 19 தொகுதி. குஜராத்ல வந்து 25ன்னா 25, 28ன்னா 28 அந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் 90 சில இடத்துல 100 எடுத்தாங்க. அப்போ அந்த இடங்கள்ல வந்து வந்து துருவத்தினுடைய வீடியோக்கள் ஓட்ட போடுது. அப்படிங்கும்போது, இப்ப நம்ம அங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? துருவத்தி சொல்றதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்குது? கள நிலவரத்தை அது எதிரொலிக்குமா? இல்ல ஆஸ் யூசுவல் வந்து மோடி 3வது முறை பிரதமர் ஆவாரா? உங்கள் கருத்து என்ன? அடுத்த வீடியோ பார்க்கலாம்.